friends, welcome to Annam's Recipes. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருத்தணி போனோம் இல்லையா, போகிற வழியில் பட்டறை பெரும்புதூரில் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த காய்கறிகளை வச்சு என்னென்ன சமையல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட்டறை பெரும்புதூரில் இந்த காய்கறிகள் எல்லாம் தான் வாங்கினேன். சொரக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இது பரங்கிக்காய். அதனால் நமக்கு எப்போவும் இது கிடைக்காது, அதனால இது வாங்கினேன். அப்புறம் துவரக்காய், அப்புறம் காராமணி பயிறு, அப்புறம் வேர்க்கடலை வாங்கினேன். அதை கார்லேயே உரிச்சிட்டு வந்துட்டேன். அப்படி அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை வேர்க்கடலை. அப்புறம் ஆவாரம்பூ, அது அப்படியே கொட்டிடுச்சு. அதை அப்படியே உதுத்து காய வச்சுருக்கேன். கழுவிட்டு நல்லா காய வச்சுருக்கேன். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீ கூட போட்டுக்கலாம், இல்லை அரைச்சி பவுடர் கூட பண்ணிக்கலாம். இப்போ தான் சீசன், இந்த ஜனவரி பிப்ரவரியில் தான் நிறைய கிடைக்கும். இதை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். சுகர் டயபெட்டிக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஃபேஸ் பேக் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. நல்லா இருந்ததுன்னா அப்படியே கூட வேக வச்சு சாப்பிட்லாம். இப்போ தோல் அப்படியே நான் பாக்கெட்டோடு வச்சுட்டேன், அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருங்க இதில் ஏதாவது நீங்கள் இந்த காயில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சும்மா தான் வேக வச்சு சாப்பிட்ருக்கேன். இதில் வேறு ஏதாவது சமையல் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பயிரெல்லாம் ஜனவரி மாதம் வரும், டிசம்பர் ஜனவரி, ஏன்னா விளைஞ்சி வரும். தட்டைப்பயிறு, அப்புறம் பட்டாணி, மொச்சை, அப்புறம் இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நார்த்து சைடில் வரும். இப்போ தான் பச்சை கலரில் இந்த வர்ற சமயம் நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இதுவே கொஞ்சம் காஞ்சிருச்சு. தோல் தான் இவ்வளோ இருக்குது, 1/4 கிலோவுக்கு. பருப்பு உரிச்சது இந்த அளவுக்கு. இப்போ துவரக்காயில் ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், எல்லாம் உரிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் கழுவிட்டு. இந்த துவரக்காயை வச்சு நீங்கள் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடாயில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதான் பாருங்க படப்படன்னு தெரிச்சிருச்சு. அதனால் பிகினர்ஸாக இருக்கவங்க கேர்ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் தண்ணியே இல்லாத போது தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இந்த துவரக்காயையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அது வேகிற அளவுக்கு. இந்த துவரக்காய் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதை ஒரு மூடியால் மூடி அப்படியே வேக விட்டுடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இது பயிறு தானே, அதனால சீக்கிரம் வெந்துடும். ஒன்று எடுத்து நசுக்கி கூட பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. துவரக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தியில் வச்சு அப்படி ரோல் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதனால இந்த சீசனில் தான் கிடைக்கும். வாங்கி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் துவரைக்காயை கடாயில் அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். நீங்கள் வந்து குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு கூட செய்யலாம். ஏன்னா சில சமயம் முத்திடுச்சுன்னா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம அப்புறம் வந்து இந்த மாதிரி மசாலோ எதுவோ நம்ம தேவையானது செஞ்சுக்கலாம். இது வந்து காராமணி பயிறு. நம்ம தட்டைப்பயிறுன்னு வாங்குகிறோம் இல்லையா, காராமணி, அதோட இது வந்து ஜனவரியில் தான் விளைஞ்சி வரும். பாருங்கள், நல்ல முத்தலாக இருக்குது. இது அப்படியே வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். இல்லை உரிச்சிட்டு நம்ம ஏதாவது கூட்டு குழம்பு ஏதாவது செய்கிறதுனாலும் செய்யலாம். வெள்ளை காராமணி இல்லை சும்மா உப்பு போட்டு அவிச்சு சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை காய வச்சிட்டோன்னா அப்படி காராமணி ஆகிடும். எல்லாமே உரிச்சாச்சு. எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. நல்ல முத்து முத்தாக இருக்குது. அந்த தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் தட்டைப்பயிறு சொரக்காய் தட்டைப்பயிறு சாதம் பண்ணேன். கொஞ்சத்தை வந்து இந்த மாதிரி பத்தாது, அதனால பட்டாணி கொஞ்சம் இருந்தது. இந்த காராமணி ரெண்டையும் போட்டு மசால் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த காராமணியும் தட்டைப்பயிரும் பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி தான் போடுறேன், 1 ஸ்பூன் அளவு. கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நீங்கள் தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு குருமா மாதிரி செஞ்சு கூட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறது மாதிரியும் வைக்கலாம். இப்போ கொஞ்சம் இது வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மூடி வேக விட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். இல்லாட்டா குக்கரில் அப்படியே ஒரு சத்தம் வச்சுட்டு கூட போடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி வத்திச்சுன்னா சரியாயிடும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். பாலக்கீரையை துவரம்பருப்பு போட்டு கடைஞ்சாச்சு. கூட்டு மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட சப்ஜி மாதிரி தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு கொதி விட்டதும் இறக்கிடலாம். தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டேன். போட்டு பாலக்கீரையும் பொடியாக நறுக்கிட்டு வதக்கி போட்டேன். துவரம்பருப்பை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ரெசிபி கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பாலக்கீரை மசியல்னு. நாங்கள் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு மசால் மாதிரி பண்ணுறேன், அதனால் அப்படி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரினா கொஞ்சம் கிரேவியாக கூட தண்ணி வத்துறதுக்கு முன்னாடி கூட எடுத்து தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்துடுச்சு. மாவு மாதிரி வந்துடுச்சு. போதும், இறக்கிடலாம். இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வந்து ஜனவரி மாதம்தான் கிடைக்கும். கிடைக்கிறச்ச நம்ம வாங்கி சாப்பிட்டா நமக்கு அதோடைய சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸில் பாலக்கீரை வச்சு கூட்டு பண்ணியாச்சு. தட்டைப்பயிரை வச்சு மசால் பண்ணியாச்சு. நான் இந்த தட்டைப்பயிரில் வந்து சொரக்காய் தட்டைப்பயிர் சாதமும் பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச இந்த 3 டிஷ்ஷில் எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.